நம்ம இப்போ எங்கே இருக்குதுங்கன்னா, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இருக்குதுங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோங்கன்னா, ஒரு லாங் ட்ராவல் தான். நந்தி ஹில்ஸ் போகிறோங்க. இப்போ பெங்களூர் ஏர்போர்ட் கிட்ட பக்கத்தில் வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துருங்க. நம்ம யூனிகார்ன் வண்டியில் தான் போயிட்டு இருக்கோங்க. இப்போ நந்தி ஹில்ஸ் போயிட்டு உங்களுக்கு வீடியோ பார்க்க பாருங்க. பெங்களூர் ரோடு ஏர்போர்ட். நாம் இப்போ நந்தி ஹில்ஸ் கிட்ட வந்துட்டுங்க. நந்தி ஹில்ஸ் நுழைவாளி தான் முகாம் போடு. நந்தி ஹில்ஸ் 8 கிலோமீட்டர், இன்னும் 8 கிலோமீட்டர் போனோம். அப்படி இந்த வழி தான் போகணும். இதுக்கு மேலே ஃபுல்லவே மலைப்பாதை தான் உங்களுக்கு. ஃபுல்லவே இந்த சைடு ஃபுல்லவே இப்போ இதுக்கு மேலே போகிறதெல்லாம் மலைப்பாதை தான். பயங்கரமான குளிர் எடுக்குது. நம்ம போகிறோங்க, மேலே போகிறோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவோங்க. டீ காஃபி சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான். பாருங்கள் நந்தி காட்டு நந்தி வீடியோ. ಇಲ್ಲೇ ಒಂದು ಪದಾಮ್ ರಾಜ್ ಇತ್ತು. பாருங்க, நந்தி ஹில்ஸுக்கு மேலே போகிறதுக்கு இதுதான் மெயின். காலையில் 5:30 மணிக்கு மட்டும்தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி 5 மணிக்கே வந்துட்டுங்க. பெங்களூர்லேருந்து 2 மணிக்கு கிளம்பி 4:30 மணி 4:45 நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டுங்க. 70 கிலோமீட்ரு. இன்னும் இதுக்கு மேலே ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. மலை மேலே போனோம் நந்தி ஹில்ஸு. எல்லோரும் பாருங்கள், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. மேலே போகிறதுக்காக தான் காரு வண்டிங்க எல்லாருமே அந்த டோர் ஓப்பனிங்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மை பிரதர். நம்ம ஃபீல் ஆகுது. நாகர்பட்டினத்துல வந்து கிருஷ்ணகிரி, ஒன்னூர் வண்டியிலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க நந்தி ஹில்ஸுக்கு. காலையில் இப்போ சரியாக 5:30 மணிக்கு கேட்டு திறந்துட்டாங்க. பயங்கரமாக இருக்குது.
சரியா இப்போ 5:45 டைமு. மலை மேலே ஏறிட்டே இருக்கோங்க. 5:45 மார்னிங். மட்டும் கம்மியாக இருக்குது. மலை ஏற்றிங்க நம்ம இப்போ. ஆனால் பனி மூட்டதுனால வழியே தெரியல. வண்டி மெதுவாக தான் ஓட்டணும். ஒன்றுமே தெரியல வழி. ஓ ஓ ஓ பயங்கரமான குளிர். இது மலை மேலே நந்தி இருக்கு. மலை அந்த மாதிரி 2 லைட் இது மாதிரி போட்டுக்கணும். கார்காரங்களை விட்டுக்கிறாங்களாட்டிக்கிட்டே வர கார்காரங்க சர்வீஸ்னு வருவாங்க. வந்துட்டு எப்படி வராங்க வரும் வண்டி. கார்கார் விட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 வீலர் விட்டாங்க. இப்போ கார்கார் விட்டுருக்காங்க. அதெல்லாம் பேச்சு பசிக்கிட்டு போடும். நுழைவாயில் நந்தி ஹில்ஸ் நுழைவாயில் வந்தாச்சு. அஞ்சு மணிக்கு தான் வந்துக்கிறாங்கல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நந்தி ஹில்ஸில் பாதி இருக்கிற நுழைவாயில். இப்போ பாருங்கள், ஃபுல்லு மலை பொழிவு பாருங்கள். ஃபுல்லவே பார்த்தீங்கன்னா கார் ஃபஸ்ட்டு 2 வீலர் விட்டாங்க. இப்போ கார் விட்டுருக்குறாங்க. நம்ம வண்டி ஏறதே கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக தான் போயிட்டு இருந்துச்சு, யூனிகான் வண்டி. ஆனால் பாதியில் இருக்குங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும். நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே பாருங்கள் பனிப்பொழிவு எப்படி தெரியுதுன்னுட்டு. மழை அப்படியே தெரியுது. என் பிரதர் பாருங்கள், நம்ம தம்பி, நானும் தம்பி தான் வந்தேங்க. கீழே வர்றது எடு. என்ன நீ இது எடு, நான் கீழே வர்றது எடுக்கிறேன். எவ்வளோ வண்டி வந்துருக்கு அதுக்கு பின்னாடியே. மேலே இப்போ நான் நந்தி ஹில்ஸில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் மலை பகுதியில் இருக்கிறேன். அதுதான் நுழைவாயில். பெங்களூர்லேருந்து 2 மணிக்கு கிளம்பி இப்போ 5:30 மணிக்கு நான் நந்தி ஹில்ஸ்க்கு வந்திருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள்
சரி வா போதும் போல. பனி பனி எப்படி இது தெரியுது ஒரு வீடியோ. நந்தி ஹில்ஸ் இன்னும் மேலே போனோம் நம்ம. பனி ஃபுல்லாக பனி மூட்டம் தான், மேக மூட்டம் தான் இங்கே எல்லாமே. மேலே போனோம் அந்த வழியில் போக முடியாது அங்கே. இந்த பக்கம் தான் நேராக போகணும், பனி மூட்டமாக இருக்கு. மேலே போகணும் தானே இப்போ நம்ம. இதில் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் தான் போகிறாங்க. இதில் தான் போகணும். ஏன்னா பனி இப்படி பறக்குது அப்படியே. பனி பெய்யுது அப்படியே மேலே வா. இல்லை ஏதாவது சொல்லு. சொல்லுண்ணா. நந்தி ஹில்ஸ் மேலே போய் நிற்கிறாங்க. மேலே இப்போ பாருங்க, காலையில் விடிய காலையில் இது கரெக்டாக இப்போ சரியாக டைம் வந்து 6 மணி ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சூரிய உதயம் ஆகும். நான் உங்களுக்கு சூரிய உதயத்தை காட்டுறேன். மேலே ஃபுல்லாகவே பனி பெய்யுது பாருங்கள். மேகமூட்டம் எதுவுமே தெரியல மேலே. இவங்க கூட நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க. அங்கே பாரு கிளம்ப கீழே எவ்வளோ நல்லா இருக்கு பாரு. யூடியூப் ஓப்பன் ஆகுமா? மேலே தான் ஓப்பன் ஆகுது, இங்கே ஆகுது. மேலே தான் சரி டவர் கிடைக்குது, இங்கே கிடைக்கும். ஏதோ சொல்ல, எது சொல்ல. நந்தினி கவர்மெண்ட் இது வந்து டீ ஷாப், கவர்மெண்ட் டீ ஷாப்பு மலை மேலே பகுதியில் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய படி ஏற வேண்டியது இருக்குது, அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு டைம் ஆயிரும். சீக்கிரமாக மேலே போனால் தான் நம்ம சூரிய உதயத்தை காலையில் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு அந்த கோயிலான ஒரு வீடியோ எடுத்துங்களே, அது எங்கே போச்சுனே தெரியல. அது நல்லா இருந்துச்சு தானே அது. இது சிவன் கோயிலே ஏதோ ஒன்று எடுத்துங்களே, தீர்த்தமலை. இந்த வீடியோ நீ பார்த்துருக்க, இது படி நீ யார் ஃபோன் பண்ணி நான் பார்த்தேன்.
ஃபோட்டோ